الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب فضل الوضوء. قال الله تعالى: يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق إلى قوله تعالى: ما يريد الله ليجعل عليكم من حرج ولكن يريد ليطهركم وليتم نعمته عليكم لعلكم تشكرون. பின்னித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் 4 பாகங்களை நாம் முடித்தோம். ஷேக் உசைமி ரஹிமஹுல்லாஹ்வுடைய விளக்குரை உரையிலிருந்து 5வது பாகம் ரியாதுஸ் சாலிஹீனுடையது பார்க்க இருக்கின்றோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 185ஆம் தலைப்பு, வுது செய்வதின் சிறப்புகள். இதுவரை நாம் குர்ஆனுடைய அதே போல பிரத்யேகமான அத்தியாயம் அல்லது வசனங்களுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். இன்று புதிய ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கின்றது, வுது சம்பந்தப்பட்ட விஷயம். வுது என்று பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அகராதியில் பார்க்கும் பொழுது அங்க தூய்மைக்கு சொல்லப்படும் ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் அழகுபடுத்திக் கொள்வதற்காகவும் சொல்லக்கூடியதுனா வுது என்று சொல்லப்படுது. மார்க்கத்தில் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு தொழுகை நிலைநாட்டுவதற்காக நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த வுது என்பது மிக மிக அவசியம். இந்த தொழுகையுடைய சாவி என்று பார்க்கும் பொழுது, திறவுகோல் என்று பார்க்கும் பொழுது அது வுது தான். எப்படி சொர்க்கத்துடைய சாவி அல்லது திறவுகோல் தொழுகை என்று சொல்லப்பட்டதோ, இந்த தொழுகைக்கும் என்ன ஒரு திறவுகோல் இருக்கின்றது, அதுதான் வுதுவாக இருக்கின்றது. வுது இல்லை என்றால் தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ இங்கு அல்லாஹு தஆலா இந்த வுதுவை நமக்கு அமைத்திருப்பது, இது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அல்லாஹு தஆலாவுடைய நம் மீது. இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா வுது என்ற இந்த அங்க தூய்மை எடுத்துக்கொள்ளக்கூடிய அமலையும் செயலையும் அமைத்தது அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத். அவருடைய நிஅமத்துகளை நாம் எண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்மால் எண்ண முடியாது. மிக உயர்ந்த மற்றும் மிக உன்னதமான முதன்மையான நிஅமத் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய உயிரை விட நமக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தது. உயிரை விட ஈமானுடைய பாக்கியம் யாருக்கு கிடைத்ததோ அவருடைய சிறந்த ஒரு அருட்கொடை பெற்றுவிட்டார். இந்த ஈமானை இல்லாமல் அந்த மனிதன் வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் என்று எந்த ஒரு அவனுக்கு பிரயோஜனம் என்பது கிடையாது. இப்போ இங்கு நமக்கு அல்லாஹு தஆலா இந்த வுதுவுடைய சிறப்புகளையும் நமக்கு வுதுவுடைய இந்த செயலை நமக்கு அமைத்தது, இது பெரிய ஒரு நிஅமத் தான். அப்போ இந்த வசனம் முதல் சூரத்துல் மாயிதாவுடைய 6வது வசனத்தில் தான் வுது செய்யக்கூடிய முறையை அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகின்றார். இதாக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே. ஷேக் உசைமி ரஹிமஹுல்லாஹ் இந்த வார்த்தை அல்லது இதற்கு முன்னால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய வார்த்தை தஃப்சீர்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று நீங்கள் குர்ஆனில் படிக்கும் பொழுது அது அல்லது செவியுறும் பொழுது நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஃபஅர்ஆ சமஅக், உன்னுடைய செவியை தாழ்த்தி கேட்பீராக, கவனமாக கேட்பீராக. ஈமான் கொண்டோர்களே என்று ஒரு விஷயம் வரும் பொழுது மிகவும் கவனமாக செவி தாழ்த்தி கேட்பீராக. ஏன்? அது ஒன்று உனக்கு நன்மையான ஒரு விஷயத்தை ஏவக்கூடியதாக இருக்கும், அடுத்த வரக்கூடிய செய்தி, அல்லது உனக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயத்திலிருந்து உன்னை தடுப்பதாக இருக்கும். இப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வரும் பொழுது அடுத்த கட்டமே ஒன்று அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நமக்கு ஒரு கட்டளையாக இருக்கலாம், இது செய்யுங்கள் என்று. இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நமக்கு ஒரு என்ன தடுப்பு வந்திருக்கும், இதை செய்யாதீர்கள், தடை வந்திருக்கும், இதை செய்யாதீர்கள் என்று. அப்போ அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின் பார்க்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் நம் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுகின்றோமோ கேட்கின்றோமோ யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வரும் பொழுதெல்லாம் நாம் மிக கவனமாக அடுத்த செய்தி என்ன என்ற விஷயத்தை நாம செவித்தாழ்த்தி கேட்க வேண்டும். இப்போ இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா வுது செய்யக்கூடிய கடமையான விஷயங்களை தெரியப்படுத்துகின்றான். சூரத்துல் மாயிதாவுடைய 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இதா கும்தும் இலா ஸலாத், நீங்கள் தொழுகைக்காக எண்ணம் கொண்டால், தொழுகைக்காக தொழ வேண்டும் என்று நீங்கள் எண்ணம் கொண்டால் அதற்கு நீங்கள் வுது என்ன செய்யுங்க, ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய
முகத்தை நீங்கள் கழுவி கொள்ளுங்கள். வைதியக்கும் இலல் மராஃபிகி, உங்களுடைய கைகளையும் கழுவி கொள்ளுங்கள். எதுவரை? உங்களுடைய முழம் கை வரை, உங்களுடைய முழங்கை வரை நீங்கள் கழுவி கொள்ளுங்கள். இதுவும் சேர்த்து நாம கழுவ வேண்டும். வம்சஹு பிருஊசிக்கும், மூன்றாவது கடமை என்று பார்க்கும் பொழுது தலையை மசாஜ் செய்வது. தலையை மசாஜ் செய்யக்கூடிய விஷயத்தை நாம ஃபிக்குடைய பட்டத்துல படுத்திருப்போம். நம்ம முழுமையாக ஆரம்பித்ததிலிருந்து நம்முடைய நெற்றிலிருந்து ஆரம்பித்து பின்னாடி கழுத்து வரை இருக்கக்கூடிய முடி, கழுத்து கிடையாது, கழுத்து வரை இருக்கக்கூடிய முடியை வரை, பிறகு அங்கிருந்து பின்னால் இருந்து எங்கு ஆரம்பித்தோமோ அங்க வரைக்கும் முழுமையாக எடுத்துட்டு வந்து நம்முடைய ஆள்காட்டி விரலை கொண்டு காதின் உட்பகுதியையும் அதே போல நம்முடைய கட்ட விரலை கொண்டு வெளிப்பகுதியை சுத்தப்படுத்துவது, மசாஜ் செய்வது, துடைப்பது என்பது மார்க்க நமக்கு குறிக்கும். அதற்கு பிறகு நான்காவது கடமை உங்களுடைய கால்களை கரண்டை கால் அளவுக்கு, அந்த ஆங்கிள்ஸ் அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கழுவி கொள்ளுங்க. அப்போ அந்த கரண்டை கால் கூட கழுவ வேண்டிய ஒரு உறுப்பாக இருக்கின்றது. இது எதற்காக அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்லும் பொழுது, நீங்க நோய்வாய்ப்பட்டீர்கள் என்றால் அல்லது தண்ணீர் இல்லை என்றால், பயணத்தில் இருக்கும் பொழுதோ இப்படி என்ற சூழலை, ஒன்று தண்ணீர் இல்லை அல்லது தண்ணீர் இருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று இந்த உம்மத்தினருக்கு பிரத்யேகமான ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கும். கடைசியில் இந்த வசனம் முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறப்பு என்ன, எதற்காக அல்லாஹ் தஆலா இந்த வுதுவை அமைத்திருக்கின்றான்? அல்லாஹு தஆலா உங்கள் மீது எந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை, மாறாக வலாக்கி யுரீதுல் யுதஹிரக்கும், ஆனால் அவன் எதற்காக விரும்புகின்ற, எதை நாடுகின்றான், எதற்காக உங்களுக்கு இந்த ஒவ்வொரு விஷயத்தை கட்டளிட்டிருக்கின்றான்? உங்களை சுத்தப்படுத்துவதற்காக. லி யுதஹிரக்கும், உங்களை சுத்தப்படுத்துவதற்காக. வலி யுத்திம்ம நிஅமதஹு அலைக்கும், அவனுடைய அருக்குடைகளை உங்கள் மீது முழுமைப்படுத்துவதற்காக. லஅல்லக்கும் தஷ்குரூன், இதை அடைந்து நீங்கள் நன்றியுள்ளவர்களாக ஆவீர்கள் என்பதற்காக. இப்போ இங்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா நமக்கு வுதுவுடைய கட்டளையை நமக்கு வைத்திருக்கின்றான் என்றால், இது நமக்கு உலக மற்றும் மறுமையுடைய சிறப்புடைய விஷயங்கள் இருக்கு. வரக்கூடிய அமர்வை நாம வுது செய்வதனால் என்னென்ன பலன்கள், என்னென்ன நன்மைகள் என்று நாம் பார்க்கலாம். இப்போ இங்கு லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆவீர்கள். நன்றி என்று சொல்லும் பொழுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் நன்றி உள்ள ஒரு மனிதன் அல்லது அடியானுக்கு அடையாளம். அல்லாஹுக்கு வெறும் அல்லாஹை புகழ்ந்து விட்டோம் என்றால் மட்டும் போதாது, அவன் கட்டளையிட்ட விஷயத்தை செய்வதும் அவன் தடுத்த விஷயத்தை இருந்து தடுத்து கொள்வதும் உண்மையான ஒரு மனிதனுடைய, அவன் நன்றி உள்ளவனாக இருக்கின்றான் என்ற ஒரு அடையாளாக இருக்கு. எப்பொழுது மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கின்றானோ, அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்த எல்லா விஷயத்திலும், அது உலக விஷயமாக இருக்கட்டும், அவனுடைய ஈமான் விஷயமாக இருக்கட்டும், அமலாக இருக்கட்டும், பேணுதல் என்று சொல்லக்கூடிய அந்த தக்வா, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா செய்கின்றான், அதிகப்படுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, ல இன் ஷக்கர்தும், நீங்கள் எனக்கு ஷுக்ர் செய்தீர்கள் என்றால், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்றால், ல அஸீதன்னகும், நான் உங்களுக்கு கொடுத்த விஷயத்தை, எது வேண்டும் என்றாலும் கொடுத்த விஷயத்தை உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்துவேன், அதில் இன்னும் அதிகப்படுத்துவேன், ஜியாதா செய்வேன். வல இன் கஃபர்தும், ஆம், என்னுடைய அருக்குடைகளை பெற்றுவிட்டு எனக்கு துரோகம், எனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்ந்தீர்கள் என்றால், ஃபஇன் அஸாபி லஷதீத், நினைவு கொள்ளுங்கள், நன்றி கெட்ட வாழக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய தண்டனை மிக கடுமையானது, எப்பொழுது வேண்டும் என்றாலும் அது வந்து நேரிடும், அது உலகத்திலும் அல்லது மறுமையிலும் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இங்கு முதல் இந்த வசனத்தில் நாம், இதுதான் அசல் வசனம், வுதுவுடைய சட்டங்கள் என்று வந்தாலே மார்க்கத்தில் இந்த வசனம்தான் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய. சூரத்துல் மாயிதாவுடைய 5வது அத்தியாயத்தின் 6வது வசனத்து இருக்கக்கூடிய இந்த வசனம் வந்து நமக்கு வுதுவின் சிறப்பு கட்டளைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் நமக்கு காண்பிக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம் இந்த சம்பந்தப்பட்ட இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களில் நாம அதனுடைய நன்மைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம அறிவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் செய்யக்கூடிய அமல்களை ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்களோ அதன் பிரகாரமும் அல்லாஹ்விடம் கூலி தேடிய வண்ணமாகவும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தல்வானாக.